சங்கிகள் குஜராத் மாடல்னு பெருமை பீத்துறாங்களே, அந்த குஜராத் மாடலுடைய லட்சணத்தை பத்தி தான் இந்த காணொளியில உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். சங்கிகள் எல்லாரும் தமிழ்நாட்டு அரசுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனே தெரியல, ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. குஜராத் மாடலுடைய லட்சணத்தை பாருங்க. 2023, 24ஆம் வருடத்துல குஜராத்துடைய கடன் கிட்டத்தட்ட 3,77,962 கோடியாக இருந்தது. இந்த வருஷம், அதாவது 2024, 25 நிதியாண்டில் இது 4 லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குஜராத்தில் கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் தலையில கிட்டத்தட்ட 66,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல கடன் வாங்குறோம்னா அந்த கடனை டெவலப்மெண்ட்டுக்கும் மக்களுக்கான சோசியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்றோம். இது மட்டும் இல்லாம வாங்கின கடனுக்கு அசலையும் வட்டியும் கரெக்டா நாம கட்டிக்கிட்டு வரோம். ஆனா குஜராத் மாடலை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல கடனை மட்டும் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணாம வட்டியும் அசலையும் ஒழுங்கா திரும்பி கட்டாம இன்னைக்கு 4 லட்சம் கோடி கிட்ட கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. இதுதான் சங்கிகள் போற்றக்கூடிய குஜராத் மாடல். இந்த மாடலை தான் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நிறுவனம்னு இந்த கூட்டம் முயற்சி பண்ணுது. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் பெட்டரா, குஜராத் மாடல் பெட்டரா?